லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நான் ரஜினி கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது என்னமோ உண்மைதான். ஆனா வெளியில தனியா போயலாம் இல்ல. இதே வீட்டுல ரஜினி கூட தான் இருப்பேன். யாரும் ஷாக் ஆக வேண்டாம். எனக்கு ரஜினியும் முக்கியம், ரஜினியோட குடும்பமும் முக்கியம். ரஜினியோட குடும்பம் இப்ப ஏன் குடும்பம் தானே. மருமகனா இருந்தவன் மகனா மாறிட்டேன். அதனால உங்க யாரையும் நான் அப்படியே விட்டுற மாட்டேன். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? இங்கதான். என்ன இருந்தாலும் நம்ம கிச்சன் குவீன் உங்க கையால தான் நான் நிறைய வாங்கி சாப்பிட்டிருக்கேன். சோ நான் உங்ககிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். குபேரன் அண்ணன் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருந்தாரு. அதனால நீங்க அம்மா வீட்டுல இருந்தீங்க. ஆனா இப்ப அவருக்கு பொறுப்பு வந்துருச்சுல்ல, கடை வேற வச்சு கொடுத்தாச்சு. அப்புறம் ஏன் நீங்க இன்னும் இங்கே இருக்கணும்? முதல்ல நான் உங்களுக்கு ஒரு வீடு பார்க்கணும். அதுக்கப்புறமா உங்களை அங்க ஷிஃப்ட் பண்ணிடுறேன். நிறுத்து பார்த்திபா. கத்தாத ராதிகா, காது அப்படியே கொய்யின் ஆகுது. வா, என் அக்கா எங்க இருக்கணும்னு நீ முடிவு பண்ணாத. என்ன ராதிகா, உங்க அக்காவுக்கா? உனக்கு நான் செம்ம பிளான் ரெடி பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் அரவிந்த் பாஸ் கூட எப்படியாவது உன்னை சேர்த்து வைக்கணும். அத பண்ணாலே போதும், அவரே வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுவாரு. ப்ராப்ளம் சால்வ். உங்க அக்கா கிளம்பும் போது அப்படியே நீயும் கூட கிளம்பிடு, சரியா? என்ன மாமா அமைதியா இருக்கீங்க? பெத்த பொண்ணுங்க புருஷன் வீட்டுக்கு போய் புகுந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்தா தானே பெத்தவங்க உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், 4 பேர் உங்களை மதிப்பாங்கல்ல. அப்படியே திவ்யாவையும் முரளியும் செட்டில் பண்ணி விட்டுட்டா எல்லாம் ஓகே ஆயிடும். மிச்சம் இருக்கிறது மாமா நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. இவருக்கு தான் என்ன வழி பண்றதுன்னு தெரியல. அம்மா, பத்மாமா, ரஜினி யாருமே இவரை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. பொண்ணுங்க வீட்டுல போய் இருக்கவும் முடியாது. இருங்க மாமா, சும்மா கத்திக்கிட்டு யோசிக்க வேண்டாமா? ஆளுக்கு ஒண்ணு சொல்லிக்கிட்டு என்ன? ஆக்சுவலா நீங்க செஞ்ச வேலைக்கு ஜெயிலுக்கு தான் அனுப்பணும். பட் இருந்தாலும் வயசாயிடுச்சு. வயசாயிடுச்சுல்ல, சூப்பரு. அப்ப ஒரு நல்ல சகல வசதியும் இருக்கிற முதியோர் இல்லமா பார்த்து உங்களை சேர்த்து விட்டுருவோம். எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருங்க. எப்படி, ஓகேவா? செம்ம ஐடியால. சோ அப்போ கிச்சன் குயின் ஓகே, ராதிகா ஓகே, மாமா எல்லாம் ஓகே. என்ன ராதிகா, எல்லாம் ஓகே இல்ல? எங்க எல்லாரையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு நீ ரஜினி கூட சந்தோஷமா இந்த வீட்டுல இருக்கலாம்னு நினைக்கிறியா? இந்த பாரு, அது இந்த ஜென்மத்துல நடக்காது. யாரு யார வீட்டை விட்டு அனுப்ப போறாங்கன்னு நீ பார்க்க தானே போற. பார்க்கலாம் ராதிகா. போய் சாப்பிட்டு வாங்கப்பா, வாக்கா. போங்க மாமா, போய் சாப்பிட்டு படம் பாருங்க. ரஜினி, வாங்க பத்மாமா. இல்ல ஏதாவது வேலையா இருக்கியாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பத்மாமா. வேலை தேடுறதா இப்ப வேலையா இருக்கு.
ரொம்ப வருஷமா அந்த கம்பெனில வேலை பார்த்துட்டல, திடீர்னு இப்படி ஆனதுல கஷ்டமா இருக்கும். புரியுதுமா, ஆனா வருத்தப்படாத, சீக்கிரமே உனக்கு வேலை கிடைச்சிரும். ம், ஆமா பத்மாமா, கிடைச்சிருக்கு. ரெயின்போ அட்வர்டைசர்ஸ்னு ஒரு கம்பெனில அப்ளை பண்ணிருந்தேன். இன்டர்வியூக்கு வர சொல்லிருக்காங்க. ஆ, அப்படியா? கண்டிப்பா உனக்கு அந்த வேலை கிடைச்சிரும். என்ன வேலை ரஜினி? ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தியே அந்த மாதிரி வேலையா? ஆமா பத்மாமா, அதே வேலைதான். ஆனா முதல்ல வேலை பார்த்த அளவுக்கு பெரிய கம்பெனி இல்ல. ஆரம்பிச்சு கொஞ்சம் வருஷம்தான் ஆகுது. அதெல்லாம் நீ அங்க வேலைக்கு போய் சேர்ந்துன்னு வச்சுக்கோ, ஏன் அந்த கம்பெனி பெரிய லெவலுக்கு வந்துரும். என்ன சிரிக்கிற நீ? நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு பாரு. சரி. காலையிலேயே ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்க. இரு, நான் போய் கோயிலுக்கு காணிக்க முடிஞ்சு வச்சுட்டு வரேன். ம். ஆ. அம்மா, வா பார்த்திபா, சாப்பிட்டியாப்பா? ஏதாச்சும் வேணுமா? சாப்பிட்டம்மா. வெளியே கிளம்புறேன், அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அப்படியாப்பா? ஆ, மதியம் வீட்டுக்கு வந்துருவேல்ல? ஏதாவது முக்கியமான வேலையா? ஆ, ஆமாம்மா. ரெயின்போ அட்வர்டைசர்ஸ்னு ஒரு கம்பெனில வேலைக்கு அப்ளை பண்ணிருந்தேன். ஓ, இன்னைக்கு வர சொல்லிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீ கவலையே படாத, அந்த வேலை உனக்கு தான் கிடைக்கும். ம், என்ன? ஆ, சரிம்மா. எனக்கு டைம் ஆகுது, நான் வரேன். ம், சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஆ, ஆ. கடவுளே. ஏய், ஆ? நீ என்ன அங்க இருந்து வர? எங்க அம்மாவை பார்த்துட்டு வந்தேங்க. ஆ? ஆ, இல்லைங்க, ஆ, வேலை விஷயமா வெளியில போறேன், அதான் சொல்லிட்டு வந்தேன். வேலை விஷயமாவா? ஆ, என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆ, உங்ககிட்ட சொல்லதான் வந்துட்டு இருந்தேங்க, நீங்களே வந்துட்டீங்க. ஆ, அம்மா, நீங்க எங்க போறீங்க? நானும் வேலை விஷயமா தான் வெளியே போறேன். ம், ஒரு கம்பெனில அப்ளை பண்ணிருந்த பார்த்திபா, இன்டர்வியூக்கு வர சொல்லிருக்காங்க. வாவ், சூப்பருங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்குலாம் ஈஸியா வேலை கிடைச்சிரும். ஆமா, எந்த கம்பெனி? வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். அது வரைக்கும் சஸ்பென்ஸ். ஆ, அப்ப சரி. எனக்கு ஒரு கம்பெனில இன்னைக்கு தான் வர சொல்லிருக்காங்க. நானும் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு சொல்றேன். கை கொடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. உனக்கு வாழ்த்துக்கள். ஓகே. நான் வேணா உங்களை டிராப் பண்ணிட்டு போவா? இல்ல பார்த்திபா, உனக்கும் வேலை நிறைய இருக்கும். நானே போய்க்கிறேன். ஆ, வாங்க. வா. போய் சொல்லிட்டு வரேன். என்னம்மா, வெளியே போயிட்டு வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? ஆ, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஆ, நான் அவகிட்ட பேசணும். அம்மா, அம்மா, தெரியுமா சீக்கிரமே நீ என்கிட்ட பேசுவேன்னு. உன்கிட்ட பேசாம எப்படி என்னால இருக்க முடியாதோ அதே மாதிரி என்கிட்ட பேசாம உன்னால இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியுமா. நான் ஒண்ணு உன் அம்மாவா பேச வரல, பார்த்திபனோட அம்மாவா உன்கிட்ட பேசணும்.
என்னம்மா, என்ன பேசணும்? ஜோசியர்கிட்ட பேசி இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சிருக்கேன். மா, என்ன ஏமா இப்படி பண்ற? இப்ப நாங்க இருக்கிற நிலைமையில இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? அம்மா, அதான் ஏற்கனவே ஒரு தடவை நாள் நீ பார்த்து. அமைதியா இரு பார்த்திபா. வெளியில மத்தவங்க முன்னாடி நடந்துக்கிறத பார்த்து புருஷனும் பொண்டாட்டியும் எவ்வளவு அந்யோன்யமா வாழறாங்கன்னு ஒரு அம்மாவால புரிஞ்சுக்க முடியும். நீங்க 2 பேரும் இன்னும் கணவன் மனைவியா வாழவே ஆரம்பிக்கல. இல்லம்மா, அது நீ எதுவும் பேசாத. உன்னால என் புள்ள பார்த்திபா வாழ்க்கைதான் பாழா போய்கிட்டு இருக்கு. என்ன ராதிகா, பார்த்திபனுக்காக அம்மா இவ்ளோ பேசுறாங்க? உண்மையாவே அவனுக்கு அம்மாவா மாறிட்டாங்க போல. மா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நம்ம குடும்பத்துக்கு எங்களுக்குன்னு எவ்வளவோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. முதல்ல அதெல்லாம் நாங்க முடிக்கணும். அதுக்கப்புறம் எது கமிட்மெண்ட் முடிஞ்சாதான் வாழ ஆரம்பிப்பியா? உன் குடும்பத்துக்காக நீ கஷ்டப்படு. உன்னை கட்டினதுக்காக ஏன் புள்ள ஏன் கஷ்டப்படணும்? மா, அவனுக்கும் இதெல்லாம் தெரியும். ஏன் எனக்கு இருக்கிற பிரச்சனை உனக்கு தெரியாதா? அம்மாடி, ஊர்ல உலகத்துல இல்லாத பிரச்சனையா உனக்கு இருக்க போகுது? அப்படி என்னமா பிரச்சனை இருக்கு உனக்கு? அனிதா கிட்ட வாங்கின 25 லட்சத்தை திருப்பி கொடுக்கணும். இப்ப எனக்கு வேலை வேற இல்ல. முதல்ல நான் ஒரு நல்ல வேலைக்கு போகணும். போ, நல்ல வேலைக்கு போ. சம்பாரிச்சு 25 லட்சம் இல்ல 50 லட்சம் கூட கொண்டு போய் கொடு. ஆனா அதுக்காக ஏன் புள்ள கூட வாழாம இருக்காத. அம்மா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இங்க பாரு, வாழ்க்கையில ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்காக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வாழுவேன்னு சொன்னா கடைசி வரைக்கும் வாழவே முடியாது. கடன் அடைக்கிறேன்னு நீ சவால் விட்டதுக்கு என் புள்ள பார்த்திபா வாழ்க்கை தான் பறி போகணுமா? பார்த்திபா, இவ கிடக்குற. நான் சொல்றத நீ கேப்பியா மாட்டியா? அது அம்மா, தாய் சொல்ல நான் தட்டவே மாட்டேமா. நீங்க சொல்றதா எனக்கு வேத வாக்கு. நீங்க என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேக்குறேன். பாருடி, என் பிள்ளையே சரின்னு சொல்லிட்டான். இன்னைக்கு உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம். உன்கிட்ட நான் ஒன்னும் பர்மிஷன்லாம் கேட்கல. எந்த வேலையா இருந்தாலும் முடிச்சிட்டு நேரத்தோட வீட்டுக்கு வந்துருன்னு உனக்கு உத்தரவு போடுறேன். ஒழுங்கா வந்துரு. பார்த்திபா, அம்மா, நான் வெளியவே போகலம்மா. தோ இப்பவே போய் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன். பார்த்திபா, பாருங்க. அட இருங்க. பார்த்திபா. அம்மா, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி மாறிட்ட? என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் எல்லாம் பண்றியா?
நான் தெரிஞ்சு தெளிவா தான் எல்லாம் பண்றேன். நீ இப்போ என்ன கேக்குறேன்னு தான் எனக்கு புரியல. ஏமா தெரிஞ்சுதான் இந்த ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? எந்த ஏற்பாடு? அம்மா, நாங்க என்ன கேக்குறோம், எதுக்கு கேக்குறோம்ன்றதெல்லாம் உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சும் இப்படி பேசாதம்மா. இப்ப எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க நீ? இப்ப இந்த வீட்ல இருக்கிற பிரச்சனையில இதெல்லாம் உனக்கு ரொம்ப முக்கியமா? என்ன பிரச்சனை இருக்கு? உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா அத நீங்க பாருங்க. நான் என் புள்ள பார்த்திபனோட வாழ்க்கையை மட்டும்தான் பார்க்க முடியும். அவன் உன்னை அம்மா அம்மான்னு கூப்பிட்டு நல்லா ஏமாத்திட்டு இருக்கான். நீயும் அதை கேட்டு அப்படியே உச்சி குளிர்ந்து போய் நல்லா ஏமாந்துட்டு இருக்க. அவனா என்ன அம்மான்னு கூப்பிடலடி. நான் இனிமே உனக்கு மட்டும்தான் அம்மா, நீ இனிமே என்ன அம்மான்னு கூப்பிடணும்னு சொன்னதே நான் தான். நான் ஏமாளியாதாமா இருந்தேன். அம்மா அம்மான்னு கூப்பிட்டு என்னை ஏமாத்துனது நீங்க. ரஜினியும் பார்த்திபனையும் பத்தி பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நாங்க உன்னை ஏமாத்தணுமா? இப்படி பேச உனக்கு எப்படிமா மனசு வருது? என்னை ஏமாத்தி ரஜினி பார்த்திபனை பழிவாங்க நீ என்னென்னலாம் நாடகம் போட்டேன்னு நானும் கூட இருந்து பாத்திருக்கேன். என்ன பேச வைக்காத சொல்லிட்டேன். நீங்க வேணா நன்றிய மறந்துட்டு உங்க கூட பிறந்தவளை பத்தி கவலைப்படாம இருக்கலாம். ஆனா என்னால ஏன் புள்ள பார்த்திபனை அப்படி விட்டுட முடியாது. அவன் சந்தோஷமா வாழ நான் என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்வேன். ஏண்டி, நீ ரஜினிக்கு அக்கா தானே? கல்யாணம் ஆகி இதே வீட்டுல அவ உழைப்புல உட்கார்ந்து சாப்பிட்டு புருஷன் கூட சந்தோஷமா வாழ்ந்து 2 புள்ளைய பெற்றிருக்கல. ரஜினி அந்த மாதிரி புருஷன் பிள்ளைங்களோட வாழணும்னு உனக்கு கொஞ்சம் கூட எண்ணம் வரல? அவ காசுல உட்கார்ந்து சாப்பிட்டேன்னு தானே என்ன இந்த குடும்பத்துக்கு சமையல்காரியாவும் என் புருஷனை இந்த வீட்டு வேலைக்காரனாவும் நடத்தினா? வாய மூடு, நன்றி கெட்டவளே. அவ வச்சு கொடுத்த கடையில 4 காசு வர ஆரம்பிச்சதும் எப்படி திமிரா பேசிட்டு இருக்க? அவ சொந்தமா உழைச்சி 4 காசு சம்பாரிச்சிருக்கா. அது அவளுக்குன்னு வச்சுக்காம உங்களுக்காக விட்டு கொடுத்துருக்காடி. அவளுக்கு திமிர் இருந்தாலும் தப்பே இல்ல. இத பாருங்கடி, கூட பிறந்தவ மேல ஏதாவது அக்கறையும் பாசமும் இருந்திருந்தா நான் இப்படி எல்லாம் பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. மொத்த பேரும் தப்பா தானே இருக்கீங்க. கெட்ட புத்தியை தவிர வேற எதுவுமே இல்ல. அது சரி, ஏதோ எப்படியோ போகட்டும். அது உங்க குடும்ப பிரச்சனை. ஆனா அதுக்காக ஏன் புள்ள பார்த்திபன் வாழ்க்கைய நான் பலி கொடுக்க முடியாது. நாள் குறிச்சதுதான். ஒழுங்கு மரியாதையா அவளை ரெடி பண்ண வேண்டியது உங்க 2 பேரோட கடமை. ரஞ்சிதம் இல்ல. என்ன, என் புள்ள பார்த்திபனை கொல்ல ஆள் ஏற்பாடு பண்ணவர் தானே நீங்க? இனிமே உங்களால என் பையனுக்கோ என் குடும்பத்துக்கோ ஏதாவது பிரச்சனை வந்தது, நானே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து வெளியில வர முடியாத மாதிரி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவேன். ஜோக்கர் வந்துட்டார். ரஞ்சிதமா, ரஞ்சிதம். ரஜினி, பத்மமா வாங்க. பத்மமா வெளியே போயிருந்தியாமா?
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், வண்டியும் இல்ல நீயும் இல்ல. ஆமா பத்மாமா, இப்பதான் வந்தேன். மறுபடியும் போகணும். ஏன்னா போன வேலை முடியல, அதான் திரும்ப போகணும். ஏதாச்சும் பிரச்சனையா ரஜினி? உன் முகம் ரொம்ப வாடி போயிருக்கே, என்னாச்சு? வேலை கிடைக்கிறதுல ஏதாவது சிக்கலா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பத்மாமா. சிக்கல் வெளியில இல்ல, உள்ளதான், நம்ம வீட்டுல தான். என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்ன பண்றதுன்னு புரியல. அதனால என்ன ரஜினி, நீயும் பார்த்திபனும் சந்தோஷமா வாழணும் தானே அக்கா இப்படி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. என்ன பத்மாமா நீங்களும் இப்படி பேசுறீங்க? அனிதாவோட கடனை அடைச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம்ல. மனசளவுல நாங்க 2 பேரும் இதுக்கெல்லாம் இன்னும் தயாராகல. சீக்கிரமே அனிதாவுக்கு பணத்தை கொடுத்துட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி புருஷன் பொண்டாட்டியா நாங்க வாழதான் போறோம். இது எங்க வாழ்க்கை, எங்களுக்கான டைமை எங்களுக்கு கொடுக்க கூடாதா? போன தடவை இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சு என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதுல இருந்தே இன்னும் முழுசா வெளியே வரல. அதுக்குள்ள திரும்பவும் இப்படி பண்ணா ஒரு மாதிரியா இருக்கு பத்மாமா. அவ்வளவுதானே? வா, எங்க? நான் சொல்றேன் வா.